தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. டெல்லி ஐகோர்ட் நீதிபதியாக இருந்தவர் யஷ்வந்த் வர்மா கடந்த மார்ச் மாதம் அவருடைய வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்தபோது வீட்டின் ஒரு அறையில் மூட்டை மூட்டையாக பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தகவல் அறிந்த அப்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா உடனடியாக அவரை அலகாபாத் ஐகோர்ட்டுக்கு இடம் மாற்றி உத்தரவிட்டார். நீதிபதி வீட்டில் மூட்டைகளில் பணம் இருந்தது குறித்து 3 பேர் கொண்ட சுப்ரீம் கோர்ட் குழு விசாரணை நடத்தியது. அவர் மீதான குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டு விசாரணை அறிக்கை தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கன்னாவிடம் அளிக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அந்த அறிக்கையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு அனுப்பி குற்றச்சாட்டு தீர்மானத்துக்கு பரிந்துரை செய்தார். வரும் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கவுள்ள பார்லிமென்ட் கூட்டத்தொடரில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவியிலிருந்து நீக்குவதற்கான குற்றச்சாட்டு தீர்மானம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து பார்லிமென்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியதாவது, நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்க குற்றச்சாட்டு தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது நீதித்துறை ஊழல் தொடர்புடைய விஷயம். இதில் எந்தவொரு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஒருமித்த நிலைப்பாட்டை எடுக்க விரும்புகிறது. இதுகுறித்து விவாதித்து முடிவெடுக்க பார்லிமென்ட் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அதற்காக நான் அனைத்து கட்சிகளிலும் கருத்து கேட்டு வருகிறேன். முக்கிய தலைவர்களுடனும் பேசி வருகிறேன். அதில் ஆக்கப்பூர்வமான பதில் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் மிகவும் தீவிரமானது, தேசத்துக்கு மிகவும் முக்கியமானது. ஊழல் நீதித்துறையில் நடந்திருந்தாலும் வேறு எங்கு நடந்திருந்தாலும் அது களையெடுக்கப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறினார்.